ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷா வேர்ல்ட். நான் உங்க அனு. இன்னைக்கு ஒரு சூப்பர்பான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ராபெரி புட்டிங். இது செய்யறதுக்கு சிம்பிளாக ரெண்டு பொருள் இருந்தால் போதும். அதை வச்சு இதே போலவே ஒரு சூப்பர்பான ஸ்ட்ராபெரி புட்டிங் செய்யலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சமானதாக இருக்கும். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் இப்போது நல்லா பொங்கி வரட்டும். அதுக்குள்ளே இன்னொரு குட்டி பவுலில் இது சைனா கிராஸ், இதை அகர் அகர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கடல் பாசி அப்படின்னும் சொல்லுவாங்க. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை ஒரு கைப்பிடி எடுத்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ நாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். இப்போ பால் ஓரளவுக்கு நல்லா பொங்கி வருது. லைட்டாக இது போல் ஒரு மிக்சிங் கொடுத்துக்கோங்க. கெட்டியான பாலாக இருந்தால் புட்டிங் ரொம்பவே சூப்பராக வரும். அப்படி இல்லைன்னா பாலை கொஞ்ச நேரம் நல்லாவே காய்ச்சி, அதாவது சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச சைனா கிராஸை நாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது இந்த பால் கூட நல்லா டிசால்வ் ஆகி இது நல்லா ஒரு மாதிரி ஒரு கெட்டியாக இருக்கும். அந்த அளவுக்கு நாம் இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். இப்போது இது கூட 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கூடவும் குறைக்கவும் செஞ்சுக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். ஸோ இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரையெல்லாம் பாலில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நான் ஸ்ட்ராபெரி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்ட்ராபெரி சிரப்பும் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்ட்ராபெரியை மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். ஸோ ஆட் பண்ணதும் இதையும் நல்லா ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துருங்க. இது நல்லா நான்ஸ்டாப்பாக இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கிறப்போ ஒரு சர்டன் ஸ்டேஜில் இது நல்லா லைட்டாக ஒரு மாதிரி கெட்டியாக வரும். ரொம்பவும் கெட்டியாக இருக்காது, அதே மாதிரி ரொம்பவும் லிக்விடாகவும் இருக்காது. ஓரளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ இதை எடுத்து நாம் தனியாக ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுறலாம். இது இப்போது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. இதை இப்போ நாம் புட்டிங்க்கு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதே ஷேப்பில் நாம் மோல்ட் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த ஐஸ்கிரீம் ட்ரே தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயே நான் இப்போது ஊற்றிக்கிறேன். நீங்கள் குட்டி குட்டி கண்ணாடி பவுல் அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற நுரையெல்லாம் இப்போ நாம் நீக்கிடலாம். ஏன்னா புட்டிங்க்கு மேலே இப்படி இருந்தால் அது நல்லா செட் ஆகாது, பார்க்கவும் நல்லா இருக்காது. ஸோ இது போல் நுரையெல்லாம் இப்போ நாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி ரிமூவ் பண்ணதும் இதை இப்போ நாம் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வரணும். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. இப்போ இதோட ஓரங்களில் கொஞ்சமாக இது போல் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு இதை ஆஸ் யூஷுவல் நாம் எப்பவும் போலவே டிமோல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ட்ரை நட்ஸ் ஏதாவது இருந்தால் ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக இப்படி ஜஸ்ட் ஒரு கார்னிஷ் பண்ணால் பார்க்க சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் பிஸ்தாவோட குட்டி குட்டி பீசஸை மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்மளுக்கு விருப்பமான இதே போல் கேக் போல் இந்த ஷேப்லேயோ இல்லை க்யூப்ஸாக இதே மாதிரி இந்த ஷேப்லேயோ நம்ம இன்ட்ரெஸ்ட்க்கு எப்படி தோணுதோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பர்பான ஸ்ட்ராபெரி புட்டிங் வீட்டிலையே சிம்பிளாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்சமானதாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ செம்மையாக இருக்கும். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே போலவே ட்ரை பண்ணி கொடுங்க. அதே போல் இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த டெசர்ட்டை கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி இது சம்மரில் தான் சாப்பிடுவாங்க. எல்லா குழந்தைங்களும் லைக் பண்ணக்கூடிய இந்த டெசர்ட்டை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.